கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு நிறைவேற்றுவார் என்ற தலைப்பின் கீழே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நிறைவேற்றுவார். இங்கே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று. நான் இந்த முன்னுரையை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனாலும் கூட 1ஆம் தேதி காலமே வராதவர்களுக்கும் இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கும் மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே அவர் உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி. எனவே ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் கூட மே ஹி கிவ் யூ த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் மேக் ஆல் யுவர் பிளான்ஸ் சக்சீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய திட்டங்கள் பிளான் நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த திட்டம் நிறைவேறும், என்னுடைய திட்டம் நிறைவேறும், என்னுடைய மனதிலே நான் ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறேன், அது நிறைவேறும் என்று காத்திருந்தேன், இதுவரையிலும் நிறைவேற என்று சொன்னால் இன்னும் நிறைவேற்றுவார். இன்னும் அவருக்கு இந்த வருஷம் இன்னும் அவருக்கு முடியலை. ஆமாம், நமக்கும் முடியலை, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்லவா, அதுக்குள்ளே நிறைவேற்றுவார். எனவே விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 22:28 இதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தேன், மறுபடியும் நீங்கள் வாசிக்கலாம். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நல்ல இந்த வசனம் ரொம்ப லாங்காக இருக்கிறது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும் என்று சொல்லி. எனவே நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நிறைவேறும், கைகூடி வரும், உங்களுடைய வழிகள் ஒளிமயமாக மாறும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 23ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. எனவே ஆண்டவர் குறித்த காரியங்கள் தான் உங்களுக்கு நிறைவேறும். ஆமாம், நாம் என்னதான் விரும்பினாலும், என்னதான் நாம் ஆலோசனை பண்ணினாலும், சில காரியங்கள் ஆண்டவர் குறித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆம், ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எனக்கு அருமையாக அதிகமாக நான் நேசிக்கிற ஒரு வசனம், பிடித்த வசனம் என்ன என்றால், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதை வாசியுங்கள். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூரணமான எந்த ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து உண்டாகி, அது எங்கே இருந்து உண்டாகிறதா? பரத்திலிருந்து உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே உங்களுக்கு திட்டமிட்டு அவர் நியமித்து வைத்திருக்கிற காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக வந்து கொண்டிருக்கும். அது எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடாது. ஆமாம், தாயின் கர்ப்பத்திலே அவருடைய திட்டம் நிறைவேறது அங்கே நிறைவேறும்,
வெளிப்பட்ட பிறகு வளர்வது, படிப்பது, காலேஜுக்கு போகிறது, வேலை பார்ப்பது, திருமண வாழ்க்கை, சம்பாதிப்பது, வீடு வாங்குவது, ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அதனால் நம்ம போய் எனக்கு அதை தாரோம், இதை தாரோம், அப்படி தாரோம், இப்படி தாரோன்னு சொல்லிட்டு நம்மலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கற்றுக் கொடுத்தார், உம்முடைய திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமாம். அதனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் எதையும் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எதை கேட்டாலும் எப்படி கேட்க வேண்டுமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி. எல்லாருக்கும் பல ஆசைகள் இருக்கலாம். ஆமாம், எனக்கு இப்போ ஒரு ஆசையும் இல்லை, போய் சேர்ந்தா போதும்னு இருக்கு. இல்லையா சொல்லலாமா? ஆமாம், கொடுத்துருக்கிறது போதும். ஆமாம், இதுவே அதிகமாக இருக்குது. ஆமாம். அதனால் சுகத்தோடு பலனோடு ஆண்டவர் வைத்திருந்தால் போதும் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அது எதனாலே எனக்கு தெரியாது, வயது மூப்பின் காரணமாகவோ என்னொன்று சில நேரங்களில் பலவீனங்கள் நமக்கு கொஞ்சம் வருகிறது, சோதரம். அதனால் சில நேரங்களில் நாம் சில காரியங்களெல்லாம் நமக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கை எப்பவும் நம்ம குறவே கூடாது, சோதரம். ஆனால் நான் எதுவுமே நாங்கள் இப்போ கேட்குறது கிடையாது, இதை தாரோம், அதை தாரோம், அப்படி தாரோம், இப்படி தாரோன்னு. ஆமாம், நீர் கொடுத்துறதுக்காக சோத்திரம். ஆமாம், நல்ல சுகத்தோடு பலனோடு அவருடைய சித்தமான நாள் வரையிலும் இருந்து ஊழியம் செய்து பரலோகத்துக்கு போயிடணும் எப்படியாவது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எங்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு செல்ல வேண்டுமோ, என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் எல்லா ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நமக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் தான் அந்த ஆசீர்வாதம். அதுதான் யோபு கரெக்டாக சொல்கிறார், இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் உண்டு. ஆமாம். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இன்னும் அநேகம் அவரிடத்துல இருக்குது, அது அப்பப்போ வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு ஆண்டவர் என்னென்ன இந்தந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த 2 காரியங்களை நான் இந்த நாளில் செய்தியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அவன் சொன்னது, அவன் என்றால் அங்கே சாலோமனை குறிக்கிறது. சாலோமன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆமா, அதுவரையிலும் ஆண்டவருக்கு அந்த திட்டம் எல்லாம் இல்லையா. தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அதிபதியாக வைக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அவர் அப்படி நினைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது தாவீதுக்கு ஒரு வாஞ்சை, எப்படியாவது தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை நான் எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த விருப்பம் என் இருதயத்தில் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை
கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயத்தை சாலோமன் தான் கட்டுவான் என்று சொன்னார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். அப்பொழுது இங்கே அவர் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே ஆண்டவர் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், தாவீது அநேக யுத்தங்களை செய்ததினாலே அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீ ரொம்ப யுத்தங்கள்லாம் பண்ணி ரொம்ப ரத்தம் சிந்தின, அதனால் அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பாகிய சாலோமன் அதை கட்டுவான் என்று. நீங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 28, 29 அதிகாரங்களை வீடுகளை போய் வாசிப்பீர்களானால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் தாவீது சேகரித்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன், வெள்ளி, கற்கள், மரங்கள், அதற்குரிய அத்தனையும் அவன் சேகரித்து வைத்து எல்லா காரியங்களையும் அவன் சாலோமனுக்கு கொடுத்து நீ இதை ஆலயத்தை கட்டு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த கரத்தினாலே நிறைவேற்றின போது அங்கே தாவீது இல்லை, அவர் மரித்து விட்டார். ஆலயம் கட்டி முடிக்கும் போது தாவீது அங்கே இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்தார். அங்கே தாவீதுக்கு என்ன சொன்னார்? உன் கர்ப்பப்பிறப்பாகி சாலோமன் ஆலயத்தை கட்டுவான் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானே. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது ரொம்ப பிரயாசப்பட்டான் தான். ஏனென்றால் 132ஆம் சங்கீதத்திலே வேதத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே ஆரம்பிக்கத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தாவீதுக்கும் சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும்னு அங்கே விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆனால் தாவீதுக்கு என்ன உபத்திரவம்? ஒரு சவுல் அவனை துரத்தினதா, இல்லை இது பண்ணினதா, இல்லை பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்ததா, இதெல்லாம் இல்லை. அது அவருக்கு உபத்திரமாக தெரில. ஆனால் அவருக்கு என்ன உபத்திரம் என்றால் ஆலயம் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் தூங்காமலே இருக்கிறாரு. அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை வாசிங்க. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்துக்குள்ள நான் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று. ஆமா, பாருங்க, இது ஒரு பெரிய உபத்திரம். தூங்காம எவ்வளவு நாள் நீங்க இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள் அப்படின்னு. இவர் எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்தார் தெரில. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரம். தன்னுடைய படுக்கையில் போகல, கட்டிலில் போகல. படுக்கை கட்டில் என்று சொல்லும்போது அவர் தன்னுடைய இன்பத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து விட்டார். தூக்கத்தை மறந்தார். கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு இப்போ அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அவர். இதுதான் அவருக்கு உபத்திரம். அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆமாம், ஆனால் அவருடைய காலத்தில் அதை என்ன பண்ணலை, கட்டலை. அதனால் நான் இப்போது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மாலாம் நிறைய காரியங்கள் திட்டம் பண்ணி இருந்திருப்பாங்க. அது ஒருவேளை நிறைவேறாமல் போயிருக்கும். அவங்களுக்கும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவது போல் சில வாக்குத்தத்தங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் அது நிறைவேறலை. உங்கள் காலத்தில் நிறைவேறும். இல்லையா, சொல்லலாமா? ஆமாம், உங்கள் காலத்தில் நிறைவேறும். உங்கள் அப்பா அம்மா காலத்தில் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஒரு நல்ல இடம் வாங்கி வீட்டை கட்டணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்க உழைச்சி உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அழகு பார்த்து அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். ஒன்றும் கட்டியிருக்க முடியாது. அதனால் நீங்கள் கட்டுவீங்க. இல்லையா, சொல்லலாமா? இங்கே வாலிபர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் கட்டுவீங்க.
நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது, வரவுக்கு மிஞ்சின செலவு போயிட்டுருக்கு ஐயா, எங்கேயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நான் சில நேரங்களில் ஆண்டவரத்தில் ரொம்ப உள்ளால் போயிடுவேன், ஆண்டவரோடு போயிடுவேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை என்ன பண்ணாராம்? பிரகாசிக்க பண்ணின தெய்வமா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம். அதனால் அவருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதனால் நிச்சயமாக பண்ணுவார், நிச்சயமாக பண்ணுவார். என் வாழ்க்கையில் பண்ணதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், நான் சென்னைக்கு வரும்போது ஒரு ஃபேண்ட், 2 சட்டு. அந்த காலத்தில் ஒரு இரும்பு பெட்டி இருக்குங்க அல்லவா, சூட்கேஸ் கூட எங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை. ஒரு ஆமாம் ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க, ட்ரங்கு பெட்டி. ஆமாம், அந்த காலத்தில் மிலிட்ரி போகிறவங்கெல்லாம் அதை தான் கொண்டு போவாங்க. அந்த இரும்பு பெட்டியை சுமந்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அந்த சென்னைக்கு வந்து எனக்கு என்ன வேலைன்னா, எஸ்டேட்டில், இந்த எஸ்டேட்டில் தான் உள்ளால தள்ளு வண்டியில் வச்சு ஜாபை இழுத்துட்டு இந்த எஸ்டேட்லேருந்து நார்த் எஸ்டேட்டு சிட்கோ அங்கே போனோம். தள்ளு வண்டியில், கை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போனோம். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல்வா, 10 காசுக்கு டீ குடிக்க முடியாமல் போய் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் பாத்ரூமில் அந்த டீ டைம் வரும்போது. இந்த கஷ்டத்துலலாம் நான் இருந்தேன். இப்படிப்பட்ட எனக்கு மாதம் அன்றைக்கு வந்த வருமானம் 75 ரூபாய். நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன், என் சொந்தக்காரங்க வீட்டில். அங்கே வந்து நான் 100 ரூபா கொடுக்கணும். 25 ரூபா எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பி கொடுப்பாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா 50 ரூபா அனுப்பி கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலை தான் இருந்தேன். ஒரு சூழ்நிலையில் நான் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நான் எனக்கென்று அன்றைக்கு ஒரு 5 ரூபாயோ 7 ரூபான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு இந்த கோரம்பாய் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பாயை கூட அந்த வீட்டில் நான் விட்டுட்டு வராமல் அதையும் சுருட்டிட்டு இந்த பெட்டியும் தூக்கிட்டு வெளியே ஏறினேன் அங்கேருந்து. ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 3 ரூபாயோ 5 ரூபாயோ 7 ரூபாயோ எனக்கு தெரில, அந்த பாயை வாங்க கூட காசு இல்லை. அதனால் அந்த பாயும் சுருட்டிட்டு போனேன். இந்த சிவன் கோயில் பக்கம் பாடியில் அங்கே ஒரு வீட்டில் போய் நானும் இன்னொரு சகோதரன் ஒரு 30 ரூபா வாடகையில், அவர் பாதி நான் பாதி கொடுக்கணும், அப்படி இருந்தேன். எனக்கு சமைக்க தெரியாது. நான் பட்ட வேதனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு நான் கனவு கூட காண முடியாது, எனக்கு ஒரு சொந்த வீடு வரும் வந்து நான் கனவு கூட காண முடியாது. அதான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தில் அப்படியே பார்க்குறீங்க, நானாக வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு. இது தம்பிங்க எல்லாம் பார்க்குற பார்வையை பார்த்தாச்சுன்னா எனக்கு அப்படி தான் தெரிகிறது. ஆமாம், என்னை விடவும் நீங்கள் மோசமாக இல்லை, கவனமாக இருங்க. என்னோட மோசமாக நீங்கள் இல்லை. அப்படி இதை வேலை செய்து கொண்டு இருந்தால் கனவு கூட காண முடியாது சொந்த வீடு வரும் அப்படின்னு. கனவுல கூட வரல, சோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சென்னையில் இடம் வாங்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஆமாம், அந்த காலங்களில் விலை குறைவாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை எடுப்பதற்கும் பல கஷ்டம்தான். ஆமாம், பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவரால் முடியாத ஒன்றுமில்லை. அந்த பரலோகத்தில் அவர் வச்சுருந்தாருன்னா ஏற்ற நேரங்கள் அது வரும்னு சொன்ன பாருங்க. அதனால் உங்கள் அப்பா அம்மா நினச்சி கட்டாத நல்ல கார் பார்க்கிங் இப்போல்லாம் அதுக்கு அடுத்தது போயிடுச்சு, நீச்சல் குளத்தோடு வீடு கட்டுறாங்க. அதனால் நீங்கள் கட்டுவீங்கன்னு நான் வாழ்த்துக்கிறேன். வளரும் சமுதாயத்தை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? சொந்த வீடுகளில் குடியிருப்பீங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வீட்டில் நம்ம குடியிருந்தாலும் ஒரு நாள் இதை விட்டுட்டு மேலே தான் போகணும். அதனால் கவலைப்படாதுங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச தைரியம் மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே உங்கள் முன்னோருக்கு, பெற்றோருக்கு ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேறாமல் இருந்தாலும் கூட, அவர்கள் வாஞ்சித்தது நிறைவேறாமல் இருந்தாலும் கூட, உங்கள் காலங்களிலே அது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், நீ கட்ட மாட்டே, உன் கர்ப்ப பிறப்பு கட்டும் என்று. அதனாலே அதை நம்பி அவன் எல்லாம் சேகரித்து வைத்தான். ஆனால் அவன் காலத்தில் அதை கட்ட முடியவில்லை. அவன் மரணம் அடைந்து விட்டார். ஆனால் அவருடைய மகன் கட்டி அதை நினைவுபடுத்துகிறார் பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு தம்முடைய
வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படியாக சோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவேன், என் சானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அநேக நேரங்களிலே ஊழியக்காரர்களுடைய, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய, சானாதிபதிகளுடைய அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அதனால் உங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கு மட்டும் நீங்களும் சானாபதிகள் தான், இப்போ இருக்கிற நீங்களும் யார் தான்? ஊழியக்காரங்க தான், சானாபதிகள் தான். எங்களை மட்டும் அப்படின்னு நினச்சி ஒதுக்கிற போகிறீங்க. நாங்களும் உங்களோடு சேர்ந்து தான் இருக்கிறோம். ஆமாம். நம்ம ஐசிஏல எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னு நேற்றுக்கு தான் நான் பார்த்தேன். அப்பா, எத்தனைம்மா? கிட்டத்தட்ட 40 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆமாம். நீங்களும் ஊழியக்காரங்க தான். உங்களை சொல்லலைனாலும் நீங்களும் ஊழியக்கார. ஒரு கிராம ஊழியத்தில் வந்து டேக்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் யார் தான்? ஊழியக்காரங்க தான். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்கிற நீங்கள் ஊழியக்காரங்க தான். அதனாலே நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பாரானால் அதை தைரியமாக சொல்லுங்கள். அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இல்லையா சொல்லலாமா? என்னுடைய ஊழிய பாதையிலே நான் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சில பிள்ளைங்களுக்கு ஆண்டவனுக்கு இதை தருவார், இதை செய்வார் என்று அதெல்லாமே நிறைவேறி இருக்கு. ஆண்டவர் அது அவர் தானே கொடுக்குறவர் அந்த வார்த்தை. அதனால் அவர் நிறைவேற்றுவார். இல்லையா சொல்லலாமா? அதனால் நீங்கள் யாருக்காவது ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒருவேளை ஒரு வார்த்தை வந்து அது அதிகமாக உங்களுடைய மனதில் ரிங்காரம் போட்டுகிட்டே இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு நடக்காதா? ஊழியக்காரர் சொன்னாரே, ஊழியக்காரர் வாயிலிருந்து வந்ததே, அதை எனக்கு நிறைவேற்றும் என்று கேளுங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவர். ஊழியக்காரருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். எரேமியா 33:14 வாசிக்கலாம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொன்ன நல் வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இல்லையா சொல்லலாமா? நான் முன்னதாக சொன்னது போல நாட்கள் வரும். அது எங்கே இருக்கிறது? இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது. அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியம் பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற நேரத்திலே அது எங்கே நிச்சயமாக வரும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இஸ்ரவேல் குடும்பத்தார். யூதா குடும்பத்தார் என்று சொன்னால் யூதா குடும்பத்தை தான் ஆண்டவர் கோத்திரத்தை தான் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். எனவே ஊழியத்தின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் நிறைய நல் வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அது என் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே, யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்ப பாருங்க, கவனிங்க. மோசே
என்ன சொல்லியிருக்கிறார்? காலேப்பை பார்த்து, காலேப்பே, நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போ வாசிங்க தொடர்ந்து. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்பொழுது 45 வருஷம் ஆகுது. அங்க ஏன் அவர் அப்படி சொல்றார்? என்னை உயிரோடே காத்தாருன்னா மோசேயை எடுத்துட்டார். இல்லையா சொல்லலாமா? மோசே தான் இந்த வார்த்தையை சொன்னார். நீ காலேப்பே உத்தமமாய் பின்பற்றினபடினாலே உனக்கு நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னாரே. இப்போ அவர் மரித்தும் போயிட்டார். சொன்னவர் மோசே போயிட்டார். இப்போ ஆண்டவர் அந்த மோசே மூலமாக சொன்ன வார்த்தை எப்பொழுது என்றால், இப்பொழுது சொல்லி 45 வருஷம் ஆகி போயிடுச்சு. அப்போ எனக்கு 40 வயசு தான். இப்போ என்ன 85 வயசு ஆகுது. எவ்வளவு நாள் பொறுத்து ஒரு காரியம் நிறைவேறி இருக்கு பாருங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்போ இருந்த பலன் என்கிட்ட கேட்டிங்கன்னு நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு இல்லை தான் பலன். ஆனால் என்ன பலன் இருக்கு என்கிட்ட? விசுவாச பலன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அன்றைக்கு இருந்த விசுவாச பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. நானெல்லாம் 20 வயசுல இருந்து 22 வயசுல இருந்து நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கு என்ன பிரசங்கம் எப்படி பண்ணணும் இப்பவும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தருவாரோ. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? அதே பலன் இன்றைக்கு இருக்கிறது. அதே விசுவாச பலன் எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. என்னுடைய கதையே வேற கதைங்க. 40 வயது எனக்கு ஆகிற போது எனக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் 30 லட்சம் ரூபா கடனுக்கு போயிட்டேன். 30 லட்சம் ரூபா கடன். அந்த 30 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போதும் நான் பிரசங்கத்துக்கு போனால் இவர் 30 லட்ச ரூபா கடன்காரன்னு யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடன் தீர்ந்தாதானே சொன்னாதானே மரியாதை. கடனை வச்சுட்டு நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் எவனாவது மதிப்பானா நம்ம? ஆமாம். ஆனால் அந்த பிரசங்கங்கள் பாருங்களேன், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நன்மையை செய்வாருன்னு அன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த விசுவாச பலன் மட்டும் உங்களுக்கு விட்டு போயிடக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் வரலாம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 20 வயசு 25 வயசு 30 வயசில் நான் நின்று பிரசங்கித்த அதே பலன் எனக்கு இப்போவும் இருக்கிறது. ஃபுட்பீட்டில் மட்டும் போய் உட்கார்ந்தாதான் எனக்கு வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டேஜில் நின்றுட்டேன் என்றால் அந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே உங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தை ஆரம்பித்தீர்களே, அந்த பலன் மரிக்கும் வரையிலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசத்தை மட்டும் தளர்ந்துடாதுங்க. 1000 வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதுங்க. உங்களுடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பயங்கரமான கடன் வரும்பொழுது நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் என்னுடைய கம்பெனியில் அதை ஒரு கோரப்பாயை விரித்து நான் அதை நெடுமுழங்காலில் நின்று ஜெபிப்பேன் காலமே. ஒரு நாள் நான் அந்த காலங்களில் இருந்த ஊழியக்காரர் கூட இருந்தேனே, அந்த ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணார், ஒரு 7 மணிக்கெல்லாம் என் வீடு சந்திப்பதற்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் வீட்டில் இல்லாதவொடனே என் மனைவிட்ட கேட்டாங்க, பிரதர் எங்க அப்படின்னு.
அவங்க சொன்னாங்க வீட்டில் கீழே இருந்து ஜெபம் பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்னு. அப்படியா என்று வந்தார். வந்து நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன் முன்னாடி ஒரு சோத்திரம்னு கேட்குது ஒரு சத்தம். லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா பாஸ்டர் வந்து உட்காந்துருக்கிறார். நான் முன்னால் ஊழிய இருந்தேன் அல்லவா, அந்த பாஸ்டர் வந்து. அப்புறம் நானும் ஜெபிச்சு அவரும் ஜெபிச்சு எல்லாம் முடித்த பிறகு கேட்டார், என்ன இங்கே வந்து உட்காந்து ஜெபிக்கிறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், சரி எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் கம்பெனி, அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், சரி நானும் உங்கள் கூட வரேன் டெய்லின்னு. நல்ல மனுஷன், அவ்வளோ தூரத்துக்கு வந்தார். டெய்லி அம்பத்தூர்லேருந்து அவர் 6-7 கிலோமீட்டர் தாண்டி காலமாக வந்துடுவார். 6 மணிக்கே வந்துடுவார். நானும் 6 மணிக்கு அங்கே போயிடும், அதுக்குள்ளே வந்துடுவார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் என்னோடு அவர் வந்து ஜெபிச்சார். ஆனாலும் ஒரு விடிவு காலமும் வரல. அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார், நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் வந்து ஜெபிச்சோம், இன்னும் ஒரு மாறுதலும் வரல அப்படின்னு அவர் தான் சொன்னார் எனக்கு. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், உங்கள் விசுவாசம்தான் உங்களை காப்பாற்றும் போல இருக்குது, நான் கிளம்புறேன், நான் கிளம்பிடுறேன்னு போயிட்டார். நான் அந்த ஜெபத்தை விடலை, ஆண்டவரும் என்னை கைவிடலை. அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கைவிட மாட்டார். அதனால தான் நான் ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு என் கார்லையும் எழுதியிருப்பேன், என்னுடைய கம்பெனி வாசல்லையும் எழுதியிருப்போம். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். நீங்களும் விசுவாசிங்க, உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் அவர் பொய் சொல்லுகிற தேவனோ மனம் மாறுகிற தெய்வனோ அல்ல. வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள் நிறைவேறும். அது ஒருவேளை நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கலைன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு நினைக்காதுங்க. நான் இப்போவும் சொல்லுவேன், எது உனக்கு இல்லையோ அது ஆசீர்வாதம். உனக்கு எது உனக்கு இல்லையோ அது ஆசீர்வாதம். அது எனக்கு இல்லாத போயிடுச்சே, கிடைக்கலையே இன்னும் ஒருபோதும் நினைக்காதுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிட்டு, அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிட மாட்டார். எனவே விசுவாசமா இருங்க. ஆமா, யார் பாடின பாட்டு தெரியுமா இது? ஃபர்ஸ்ட் ஜீவானந்த ஐயா. ஒரு அந்த டேமரின் அடிச்சு, அவர் டேமரின் பார்த்தீங்களா சர்ன்னு வரும், அடிச்சு பாடினாருன்னா பா அப்படி பரவசமாக இருக்கும். அதனால விசுவாச பாடல்களை பாடுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை. ஆமாம், அதனால எந்த சூழ்நிலையிலும் விசுவாச பாடல்களை பாடுங்க, விசுவாச அறிக்கையை பண்ணுங்க. ஆண்டவர் தம்முடைய நல் வார்த்தையை நிறைவேற்றுவார். காலேப்பு கேட்டாரே, சுதந்திரித்து கொண்டாரே, 85 வயசுல போய் யுத்தம் பண்ணி அந்த மலை நாட்டில் இருந்ததான எதிரிகளை எல்லாம் துரத்தி ஆண்டவர் சொன்னது போல மோசையை கொண்டு சொன்னதை 45 வருடத்துக்கு பிறகு நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அதனால தான் வேதம் சொல்கிறது, ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1084வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா சொல்லலாமா? அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும்.
தாமதித்தாலும் அது நிறைவேறும். எனவே அன்பு விசுவாச குடும்பங்களே, ஆண்டவர் உங்களுக்கு எப்போது ஒரு தரிசனம் கொடுத்திருந்தால் அது நிச்சயமாக அந்த தரிசனம் நிறைவேறும். ஆமென். ஆமாம். அதாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்கள் மூலம் பேசுவார், வார்த்தைகள் மூலம் பேசுவார். அப்படி உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக நிறைவேறும். எனவே ஆண்டவரே, நீர் அங்கே பரலோகத்தில் பொக்கிஷத்தில் வச்சிருக்கிறீரே, எனக்கு என்ன வச்சிருக்கிறீன்னு நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி போய் என்ன பண்ணுங்க, நல்ல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கிறீருன்னு நிச்சயமாக ஆண்டவர் காட்டுவார். ஆமாம், அதை காட்டினா அது நிறைவேறும்படியாக ஜெபிங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லலாமா? 1998 99 ஆண்டுகளிலே தான் நான் அந்த சொன்ன 30 லட்ச ரூபா உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கிறேன். என்னுடைய சகோதரன் முதற்கொண்டு என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வேலையை விட்டு போய்விட்டாங்க. காரணம் என்னென்னா, சம்பளம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். 10ஆம் தேதி சம்பளம்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஆனோடனே இந்த ஆள்கிட்ட இனிமேல் நம்ம வேலை செய்து நம்ம பிழைக்க முடியாது, இவருக்கு தரித்திரம் பிடிச்ச ஆளாக போயிட்டாரு, இவர் கஷ்டத்தில் போயிட்டார், கடலில் போயிட்டார், நம்மவும் இவங்க கூட இருந்தால் அதே கஷ்டம்தான் நம்ம பண்ணுவோன்னு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறது. கம்பெனி க்ளோஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறது. நான் அந்த முழங்காலில் அப்போ தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நான் கொஞ்சம் அந்த யோபுக்கு நண்பர்கள் வந்தாங்களே 3 பேர், அதே மாதிரி 2-3 ஊழியக்காரங்க வந்தாங்கங்க. ஏன்னா அந்த காலத்தில் நான் எல்லா சபைகள்லையும் போய் பிரசங்கித்திருக்கிறேன். அதனால் அந்த ஊழியக்காரங்களெல்லாம், இவர் வல்லமையான ஊழியக்காரரு, நல்ல தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவர். அப்போ இவர் கம்பெனி சூன்யமாக போயிடுச்சுல்ல, அது அப்போ காரணம் என்ன? நீ ஊழியத்துக்கு தான் வரணும், நீ வேலை பார்க்குற, உனக்கு வேலை வாய்க்காது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அங்கே முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கே ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், இந்த கம்பெனி வாய்க்காது உனக்கு, இந்த இடத்த நீ விற்றுருவ, இந்த இடம் உனக்கு வாய்க்காது, நீ இதுலேருந்து வெளியே போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம். எது எங்கேருந்து வருகிறது? இது இங்கேருந்து வருகிறது, பூமியிலேருந்து வருது. எனக்கு எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து ஒன்றா ஆசீர்வாதம். இப்போ உங்கள் பூலோகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க நீ நாசமாக போயிட்டு அவ்வளோதான், இனி நீ தேர மாட்ட, இனி கம்பெனி அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வான்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது என்ன அதிகமாக உருவ குத்துனதுனால நான் எனக்கு அதுக்கு பிறகு தான் ஆக்சிடெண்ட், 2000 தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடஞ்ச பிறகு கூட நான் கண்ணில் தண்ணீராக ஊற்றி நான் அழலை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு முழு நேர ஊழியம்தான், இந்த கம்பெனி வாய்க்காதுன்னு. தேவ சித்தம் என்ன? இப்போ எனக்கு சொத்து மதிப்பெல்லாம் கணக்கு போடுறாங்க, வீடும் கம்பெனி எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா 15 லட்சம் 16 லட்சம் தான் கேட்குறாங்க. எனக்கு அப்போது இருந்தது 25 லட்சம். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகி தான் 30,000. அது 25 லட்ச ரூபா கடன். இப்போ இதை விற்றுட்டு, சரி அவங்க சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் விற்றுட்டு கடன் அடைச்சிடலான்னா கடன் திரும்பவும் இருக்குமே, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று தேம்பி தேம்பி அழுதேன். நான் என் தேவ சித்தம் அறிகிறதுக்கு தான் அழுதேன். அது வரைக்கும் நான் அழுததே கிடையாது. கடனுக்காக அழலை நான். அதுக்கு பிறகு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுக்காக அழலை. என்னுடைய அப்பா இறந்தது 2000, அதுக்கு அழலை. என் அம்மா இறந்ததுக்கு அழலை. பாஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு தெரியும், அழலை. நான் தொலைவாக போய் நின்றுட்டேன். அப்போ தான் எனக்கு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் இப்போ தான் பாஸ்டர் சொல்கிறாங்க, மரித்த பிறகு அந்த ஆத்மா என்ன போயிடுச்சு, இங்கே கிடக்கிறது என்னது அந்த சரீரத்துக்கு என்னத்தை அழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்? உண்மைதான், அதுக்கெல்லாம் அழலை. ஆனால் தேவ சித்தம் என்ன? ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நீர் திட்டமிட்டால் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வரேன், ஒன்றுமே நான் எடுக்காமல் வரேன், நான் ரெடியாக இருக்கிறேன், நான் உம்முடைய சித்தத்தை சொல்லும். அப்பொழுது எனக்கு தரிசனம் ஒன்று வந்தது. நான் நல்ல டிப்டாப்பாக சபாரி ஷர்ட்டு போட்டுட்டு பைபிளை ஒன்று கையில் வச்சுட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன். கம்பெனியில் அந்த சீட்டில், அப்போ எனக்கு அந்த ரோலிங் சீட்டெல்லாம் கிடையாது,
அதே மாதிரி ஒரு சேரை காட்டு டிப்டாப்பாக நான் என் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறேன், வேலைகளை பார்க்குறேன், வேலையில் கொடுக்குறேன். தரிசனம் வந்தது, எனக்கு தரிசனம் வந்தது. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1084வது பக்கம் வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் குறித்த வைக்கப்பட்டிருக்கிறது. காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அது காத்திரு. அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, அந்த தரிசனம் என்ன நிறைவேறிச்சே, நிறைவேறிச்சே. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கதையெல்லாம் ரொம்ப கதை. அப்போவே ஒரு 10 சவாரி செட் இருந்தது. இந்த கஷ்டம் வந்தோடனே இனி இந்த சவாரியை போட்டுட்டு போய் நின்னா மனுஷனான எல்லாத்தையும் கிழிச்சு தலையணம் உரையா தைச்சிட்டேன். ஒரு சிலருக்கு கொடுத்தும் போயிட்டேன், கிராமங்களில் இருக்க ஊழியக்காரங்களுக்கு. ஆமாம், அப்புறம் எனக்கு என்ன வருது, தரிசனம் வருது. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், நல்லா போட்டுட்டு நிற்கிறேன்னு அப்படின்னு. இல்லையா சொல்லலாமா? 98 வந்த தரிசனம் இப்போ 2008க்கு மேலே தான் நிறைவேறிச்சு. 2008 2010க்கு மேலே தான் நிறைவேறிச்சு. திரும்பவும் நான் எடுக்காமலே என் சொந்த பந்தங்க எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ 10 சவாரி செட்டுக்கு மேலே திரும்பவும் வந்துச்சு. இல்லையா சொல்லலாமா? தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் நீங்கள் தரிசனம் கண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? அது நிறைவேறாமல் இருக்குது, நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், குமாரிகிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தரிசனமாக காட்டினார். அது நிறைவேறும். உங்களுக்கு அதே போல் வீடை காட்டினா நிறைவேறும், வாகனத்தை காட்டினா நிறைவேறும். அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு ஞாபகம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக இருப்பாங்க. உங்களுக்கு திடீர்னு வரும், தாசுக்கு வரும் திடீர்னு. ஆமாம் ஆமாம், சொந்தமாக வாகனங்கள் அவரோ கொண்டு வந்து காட்டுவார். நீங்கள் எதிர்பார்த்தல்ல, அவர் காட்டுவார் தரிசனம். அது நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும். எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, அந்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லலாமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்திருக்கு, அது நிறைவேறும். பிரியமானவர்களே, சரி, இப்பொழுது ஆண்டவர் சொன்ன, அவர் வாக்கினாலே சொன்னதை கருத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்றார். கருத்தினாலே நிறைவேற்றுவார். அது உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாஞ்சைகள் எண்ணங்களாக இருந்திருக்கும். ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருப்பார், நான் தர்றேன் கவலைப்படாதேன்னு. அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது உங்கள் பிள்ளைகளுடைய காலத்தில் கிடைக்கும். சாலோமோனுக்கு கிடைச்சது போல் அந்த ஆலயத்தை கட்டுற பாக்கியம். அதுபோல ஆண்டவர் ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நல் வார்த்தை, சானாபதிகளுடைய வார்த்தை நிறைவேற்றுவார். அதுபோல ஆண்டவருடைய நல் வார்த்தைகள் நிறைவேறும். யோசுவாவுக்கு நிறைவேறினது போல 45 ஆண்டு தாண்டினாலும் அது நிறைவேறும். அதுபோல தரிசனம் குறித்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேறும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை வேகமாய் பார்த்து போகலாம். அப்போஸ்தலர் 21:26 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 21:26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை என்ன பண்ணினானா? நிறைவேற்றினான். உங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு காணப்பட வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ரட்சிக்கப்பட்ட பிறகும், நாம் பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய பார்வையினாலே, சிந்தனையினாலே, பேச்சினாலே, நடக்கையினாலே, ஒருவேளை கொடுக்கல் வாங்கல், அநேக காரியங்களிலே நாம், பவுல் சொல்கிறார், அநேக விஷயங்களிலே காரியங்களை நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோமா. எனவே அதை என்ன பண்ண வேண்டும்? அந்த தவறை அப்படியே மூடியும் மறைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடணும். ஆமாம், ஆண்டவரிடத்திலே சுத்திகரிப்பு வேண்டும். தினமும் 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 நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமாம், நான் பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுக்கறது, இரவில் நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன ஜெபிக்கணும்?
சுத்திகரிப்பு. ஆண்டவரே, இன்றைக்கு காலையிலேருந்து அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், இது மாதிரி பேசிட்டேன், இது மாதிரி பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆமாம், நம்ம சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யணும். வைராக்கியம், பகை, முறுமுறுப்பு, சண்டை, ஒரு பேசாமல் இருக்கிறது, கோபம், இப்படியே போய் படுத்துறாதுங்க. ஒருவேளை நடுராத்திரியில் உங்களை சந்திக்க இயேசு வருவாரானால், நான் சொல்கிறது புரிகிறதா? நிறைய பேர் படுக்கையிலேயே போயிடுறாங்களே. நானும் அப்படி தான் கேட்டுட்ருக்கிறேன். அப்படி போனால் ஆண்டோட வருகையில் நான் எடுபடுவேன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்படி போனால் எப்படி போயிடணும்? காலமை எழுப்புனா, ஐயா எலும்பு இல்லையே, சீக்கிரம் எழும்பு போகிறேன், என்ன ஏங்க டைம் ஆச்சு எழும்புங்கன்னா அவர் போயிட்டார். அப்படி போகணுன்னு சொன்னால் சுத்திகரிக்கப்படலைன்னா போக முடியுமா? கவனமாக இருங்க. எனவே நைட்டில் படுக்கும்போது சுத்திகரிப்பு. காலமை எழும்பி கிருபை கேளுங்க. ஆண்டவரே கிருபை. ஆமாம், நேற்று பாவம் செய்துட்டேன், திட்டிட்டேன், கோவப்பட்டுட்டேன், சண்டை போட்டேன். நமக்கு டெய்லி சோதனைகள் வருங்க. நம்ம கவனமாக இருப்போம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மளை எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அந்த பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன், இனிமேல் நான் அதை செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சுத்திகரிப்பு நிறைவேற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், நாம் அழுக்கோடு பாவத்தோடு ஜீவித்தோமானால் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நம்மளை நிறைவேற்ற முடியாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால் நம்ம மனசு புண்படாமல் எப்போது சுத்திகரிப்பு இருக்கணும், சுத்திகரிப்பு இருக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக யாக்கோபு 2:8 வாசிக்கலாம். யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். எனவே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு ராஜரீக பிரமாணம். அன்புதான் சிறந்தது. அந்த அன்பை நீங்கள் என்ன பண்ணணுமா? அந்த ராஜரீக பிரமாணத்தை எப்போது என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? எப்போதும் நிறைவேற்ற வேண்டும். ராஜரீக பிரமாணம். ஆமென். ராஜரீக பிரமாணம். நம்ம நிறைய பிரமாணங்களெல்லாம் எடுத்துருக்குறோம். கல்யாணம் பண்ணும்போது ஒரு பிரமாணம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிரமாணம், எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமான. ஊழியக்காரங்க பாவம், அவங்க கேட்க வேண்டிய கடமை கேட்டுடுறாங்க. வாழ்விலும் சால்வும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிறர் முகம் நோக்காமல் பாராமல் உன்னையே நேசித்து உன்னையே காப்பாற்றி உன்னையே சுற்றி வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று. கொஞ்ச நாள் பொறுத்த பிறகு தான் தெரியும். ஆமாம், யாரை சுற்றி வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நான் ஏற்கனவே அன்பை பற்றி சொன்னேன். தாய் பிள்ளை அன்பு, குழந்தையாக இருக்கும்போது இருக்கிற அன்பு வளர்ந்த பிறகு இருக்குமா? திருமணமான உடனே மனைவியும் புருஷனும் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. வேலையில் வந்த உடனே என்ன பண்ண, காப்பி முதல்ல முகம் கழுவிட்டு வாங்க. முகம் கழுவிட்டு வரும்போதே டவலை பின்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு நிற்பாங்க. முகம் தடைச்சிடுங்க, காப்பி சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்தாச்சுன்னா இப்போ எல்லாம் ரொம்ப ராஜரீக பிரமாணம். காலு மேலே காலை போட்டுட்டு செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்குறாங்க. டிவியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, செல்ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. புருஷன் வந்தாச்சு, குளிச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னம்மா டீ போடுன்னு, அதை அங்கே இருக்க அடுப்பில் சூடு பண்ணி சாப்பிடு அப்படின்னு ராஜரீக பிரமாணத்தை இப்போ நிறைவேற்றுறாங்க நிறைய பேர். அந்த அன்பு இப்போ இல்லை. அன்பு தணிந்து போய் விட்டது. அன்பு இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. சொத்தை எல்லாம் விற்று படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணுறாங்க. வயோதிப காலத்தில் என்ன பண்ணுறாங்க? முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறாங்க. ஏன்? அன்பு இல்லை. அன்பு இல்லை. ஆமாம், சோதரம். ஒரு படம் போட்டிருக்கிறாங்க. ஒரு படம் போட்டு அதுக்கு ஒரு விளக்கங்கள் போட்டிருக்கிறாங்க. ஒரு சாலையில் போகும்போது இப்பொழுது தகப்பன் கையை பிள்ளை பிடிச்சிட்டு போகுது. இப்போது பிள்ளைக்கு கையும் தகப்பனார் பிடிச்சிட்டு அப்படி போகிறார் ரோட்டில். இப்போ பிள்ளை சொல்லுது அப்பனை பார்த்து, என் கை விட்டுறாதுங்க, நல்லா பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு. இன்னொரு வயசாகுது. இப்போது அப்பன் பிள்ளையை பார்த்து சொல்கிறான், என்னை கை விட்டுறாதப்பா, வயசாகிடுச்சு, என்னை கை விட்டுறாத. 100 ரூபா மாத்திரை வாங்குறதுக்கு பிள்ளைகிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது தாய் தகப்பன். கொடுமை. ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றல அன்பு போய்விட்டது. இதற்கு மேல் நான் பேச விருப்பப்படலை, நீங்களே பார்த்துக்கிடுங்க. சோதரம். சங்கீதம்
119 106 வாசிங்க. 119 106 வேகமாக வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நான் நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றணும். பிரியமானவர்களே, எவ்வளோ நாள் நம்ம ஆண்டவரத்தில் சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், புது வருஷம் வரப்போகுது பாருங்கள். இந்த 31ஆம் தேதி எல்லாரும் சொல்லுவாங்க, இனிமேல் ஆண்டவரே நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன், இனிமேல் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், இனிமேல் நான் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவேன், இனிமேலாவது பைபிள் வாசிப்பேன், இனிமேல் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். நீதி நியாயங்களை வாசிங்க மறுபடியும். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். ஆமாம், ஆணையிட்டதை நிறைவேற்றுங்க. சோதரம், நீதி நியாயங்களை காத்து நடக்கணும்னு நிறைவேற்றுங்க. நிறைய பேர் எனக்கு வேலை கிடைச்சோன்னா முதல் மாதம் சம்பளத்தை காணிக்கையாக கொண்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. இதுக்காக ஒரு செலவு வந்துடும். ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம், அது கொடுப்போம் இதை கொடுப்போம். எத்தனை பேர் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் ஆகி. சில பொருத்தனைகளை பண்ணுவாங்க, ஆணையிடுவாங்க, நிறைவேற்றாமல் போயிடுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருங்க. நீதி நியாயங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலர் 12:25 வேகமாய். அப்போஸ்தலர் 12:25 பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். தர்ம ஊழியம் இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? பவுல் அநேக சபைகளில் போய் இன்னொரு சபைகளுக்காக அவர் என்ன பண்ணார், நீங்கள் தர்ம காணிக்கை கொடுங்கன்னு வாங்கினார். அதே போல் தர்ம ஊழியங்கள் இருக்கிறது. தர்மம் செய்ய வேண்டிய ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய நாலெட்ஜில் வருமானால், உங்களுக்கு தெரிய வருமானால் அந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் தர்ம ஊழியம் நிறைவேற்றுங்க. ஆமாம், தர்ம ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறதா இருக்கிறது. 13:25 வாசிங்க. யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவிடை ஓட்டம் யோவான் ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன வயசிலே அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டவன். அங்கே பார்க்கிறோம் பிரியமானே, யோவான் அந்த வயசிலே பணிவிடை ஓட்டத்தை என்ன பண்ணிட்டான், நிறைவேற்றிட்டான். ஆமென். பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். சின்ன வயசிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை ஓட்டத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை ஓட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பணிவிடை ஓட்டம் இருக்கிறது உங்களுக்கு யோசித்து பாருங்கள், அதை நிறைவேற்றிடுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ராமச்சந்திரனுடைய மகன் இறந்தபோது நான் அதைத்தான் சொன்னேன். அந்த சின்ன பிள்ளை அவன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி விட்டான். இவ்வளோ பெரிய பாக்ஸை நம்மளால் தூக்க முடியுமா? அவன் தூக்கிட்டு போனானே, ஊழியம் செய்து முடிச்சுட்டான். இப்போது அவர் ஆண்டவர் சொன்னார், நீ உன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி விட்டாய், இதோ வானம் திறந்திருக்கிற வான்னு கூப்பிட்டார், போயாச்சு, அவ்வளோதான். நம்ம அங்கே போய் பார்க்கணும். நம்முடைய பணிவிட ஓட்டத்தை நம்ம நிறைவேற்றணுமா? நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றணுமா? பணிவிடை ஓட்டத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக 2 தீமோத்தேயு 4:5 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதுக்கு முன்னால் என்ன இருக்கு? தீங்கு அனுபவி. ஊழியத்தில் தீங்கு வருங்க, தீங்கு வரும். அதனால் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தீங்கு அனுபவி. மறுபடி வாசிங்கம்மா. நீயோ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? மனத்தெளிவு. எங்கிருந்து ஆலோசனை வருது, எதில் வருது, என்னன்னு மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷனுடைய வேலையை நீ செய், ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு அனுபவிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். சில நேரங்களில் நானும் உங்களோட சில வைராக்கியங்களை தான் இருந்தது உண்டு.
சிலரோடு ஒட்டு போக முடியாமல் இருக்கும்போது நம்ம அப்படியே இருந்துடலான்னு தான் நானும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். நான் கோலடிக்கு போகாமல் இருந்தது, அது சில மன கஷ்டங்கள் இருந்தது. அதன் பிறகு அவங்க வந்து இறங்கி வர்றாங்க, வந்து நீங்கள் வாங்க கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்க்கல. எல்லாவற்றையும் மறந்துட்டு ஆண்டோடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். அல்லேலூயா சொல்லலாமா? உயிர் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், சபையை விட்டு போக வேண்டிய எவ்வளோ பிரச்சனைகள் வரும், போகாதுங்க, நில்லுங்க. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டம் உன்னிலே நிறைவேறும். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது ஆண்டோடைய சமூகத்தில். ஆண்டவர் தம்முடைய வாக்குனாலே சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிறார். ஊழியர்களுடைய வார்த்தை, சானாபதிகளுடைய வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நல் வார்த்தைகள், ஆண்டோடைய நல் வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென். நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிரதான கட்டளையாகிய ராஜரீக பிரமாணத்தை, அன்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீதி நியாயங்களை நிறைவேற்ற வேண்டும். தர்ம ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும். பணிவிடை ஓட்டத்தை யோவான் ஸ்நானகன் ஓடி முடித்தது போல ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வானத்தின் பலகணியை திறந்து உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தரிசனம் ஒருபோதும் மங்கி போகாது, அது நிறைவேறும். தாமதித்தாலும் நிறைவேறும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென்.